எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கே பேய் பிடிச்சிருக்கு. அவங்களோட கேரக்டரே சுத்தமா வேற மாதிரி மாறிடுச்சு. யாரோ மாதிரி யாரோ ஒரு பையன் அவங்களோட வாய்ஸும் வேற மாதிரி மாறிடுச்சு, ஆட்டிடியூட் வேற மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டேன், நான் இன்னும் வாழ்ந்து இந்த உலகத்துல எதையுமே நான் அனுபவிக்கல, எனக்கு வந்து ஒரு உடம்பு வேணும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நான் என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் பண்ணிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா உருவத்துல சொல்லும் போது இப்ப அவங்களுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? எங்க வீட்ல அவங்க அந்த முதல்ல யாராச்சும் இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி வீட்டில் வேறு ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்க, வேறு ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கள ஒரு நல்ல சைக்காட்ரிக் கிட்ட கூட்டின்னு போவாங்க. அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் இருந்துட்டு இறந்து போயிட்டாங்க இப்போது. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமான பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தவறாக எண்ணி அவங்களோட உயிரை பலி கொடுக்காதீங்க. அது ரொம்ப சிவியரான ஒரு விஷயம். அவங்க நல்ல ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கூட்டின்னு போங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் விட்டாங்க. அவங்க கடைசியில் இறந்தே போயிட்டாங்க. அவங்க வந்து அதர் லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னத்தையும் ஒன்று பிணத்துவாங்க. அது மலையாளம், உருது ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டாங்க. கடைசியில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டின்னு போங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அவங்கள சீக்கிரமாக க்யூர் பண்ண பாருங்கள். பேய் பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. அப்புறம் எனக்கு வாயில் அசிங்கமாக வந்துடும்.